ஹலோ கைஸ் வெல்கம் டு டெக்ராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் கேப்கட்டில் எப்படி நம்ம வந்து ப்ரோ ஃபீச்சரை ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற இந்த கேப்கட் ப்ரோ உங்கள் லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கான செப்பரேட் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீடியாவை டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அண்ட் 2 ப்ரோ ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் 2 ப்ரோ ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 ப்ரோ ஃபீச்சரையும் நான் டைம்லைனில் யூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் யூ ஆர் யூசிங் எ ப்ரோ ஃபீச்சர் அப்படின்னு எனக்கு காட்டுது. அண்ட் அதுக்கு கீழே நான் என்னென்ன ப்ரோ ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ப்ரோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணி கேப்கட் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஃபீச்சர். ஸோ அதுக்கே பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா கெட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் ட்ரையல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் பேக் டு எடிட் கிளிக் பண்ணிக்கிறேன். டைம்லைனில் எங்கேயா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் காம்பவுண்ட் செட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ டெக்ஸ்ட் ஸ்டிக்கர் இந்த மாதிரி தனித்தனி ட்ராக்ல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே காம்பவுண்ட் கிளிப்பாக ஒரே டைம்லைனில் வந்துடும். ஸோ இந்த காம்பவுண்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வீடியோஸ் பேசிக்ஸ் கீழே மோஷன் பிளர் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளரை வந்து 0ல் செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மோஷன் பிளர் அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் நேமை ஜஸ்ட் நோட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேப்கட்டோட ஹோம் பேஜில் டாப் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேவ் டு அப்படின்னு இருக்கும். அதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். ஸோ அந்த பாத்தை மேலே டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகைன் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் பிசியில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நம்ம காப்பி பண்ண பாத்தை அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பாத் மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைல் இருக்கிற பாத் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இல்லை நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் ரிசோர்ஸ் அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வீடியோ அல்காரிதம் அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் இருக்கும். ஸோ இதில் ஆல்ஃபான்ற வீடியோவை இக்னோர் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வீடியோவை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களுடைய கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இம்போர்ட் பண்ண இந்த வீடியோவை உங்கள் டைம்லைனில் ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி இருந்த ஓல்டு வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரோ ஃபீச்சரோட எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கேப்கட்லேயும் நீங்கள் பண்ணணும். அண்ட் இந்த கேப்கட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.